அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையும் தமையனும் இல்லாத நிலையில் நாடாளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் என்று பரதனை அன்போடு கேட்ட மக்கள். பாடல் எண் 1009. அண்ணனவன் என்னும் உயர் அறம் வனமே சென்றதனால் மன்னவனும் தன்னுயிரும் மாண்ட பெரும் துன்பதனால் பண்பிரையாம் பரதனே உன் பண்பு உயர்ந்த அன்பதனால் உண்மை எனும் உயர்வே நீ உன் கடமை கொண்டருள்வாய். இதுவே 1009வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அண்ணனவன் என்னும் உயர் அறம் வனமே சென்றதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, உன்னுடைய தமையனாகிய ராமன் வனத்தவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தண்டக வனத்துக்கு சென்றிருக்கிறான். அதற்கான காரணம் உன்னுடைய தாயான கைகேயி தந்தையாகிய மன்னர் தயரதனிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வரங்களின் மூலமாக அவ்வாறு உன்னுடைய தமையன் வனம் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதைத் தொடர்ந்து அவ்வாறு உன்னுடைய தமையன் வனம் சென்ற காரணத்தால் ஏற்பட்ட துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன்னவனும் தன்னுயிரும் மாண்ட பெரும் துன்பதனால் மன்னவராகிய தயரதரும் தன்னுடைய உயிரே இறந்து போகக்கூடிய அளவிலே பெரும் துன்பமுற்று அவர் மாண்டே போய்விட்டார். அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் யாவும் நம்முடைய நாட்டையும் சூழ்ந்திருக்கிறது, உன்னுடைய உள்ளத்தையும் அந்த துன்பங்கள் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையிலே பண்பிரையாம் பரதனே உன் பண்பு உயர்ந்த அன்பதனால், பண்புக்கே இறைவன் என்று சொல்லக்கூடிய வகையிலே உயர்ந்த பண்புகளை கொண்டு விளங்கக்கூடிய பரதனே, உன்னுடைய சிறப்பான உயர்ந்த பண்பே நீ மிகவும் அன்பு கொண்டவன் என்பதுதான். அவ்வாறு உயர்ந்த அன்பு கொண்ட உள்ளம் தாங்கியவராக விளங்கக்கூடிய பரதனாகிய நீ உண்மை எனும் உயர்வே நீ உன் கடமை கொண்டருள்வாய். அனைத்தையும் விடவும் உயர்ந்து நிற்பது உண்மையே. அவ்வாறு உண்மை கொண்ட உயர்வை போலவே நீயும் உயர்ந்து நிற்கிறாய். அத்தகைய உயர்வு கொண்டவராக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய கடமையாகிய நாடாளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாய் என்று அந்த மக்கள் யாவரும் பரதனிடம் அன்போடு வேண்டினர். இதுவே 1009வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1010வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.